உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், பிள்ளையார், சூரியன், அம்பிகை, விஷ்ணு, சிவன் என்ற ஐம்பெரும் தெய்வங்களை ஒரே நேரத்தில் ஒரே பீடத்தில் வைத்து பூஜை செய்வதற்கு கணபதி பஞ்சாயதனம் என்பார். இதிலே விநாயக பெருமானை 5 மூர்த்திகளின் நடுவில் வைத்து வழிபட வேண்டும். இதை தியானித்து விநாயகரை தொடர் நிலையிலே வணங்கி வர வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள் தலை காட்டும். இரண்டாவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட பதிவு இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பும். இன்றைய நாள் 25/8/2024 கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் ஆவணி 9வது நாள், கரி நாள், சஷ்டி விரதம், திருச்செந்தூர் முருகன் பவனி, சமயபுரம் மாரியம்மன், இருக்கன்குடி மாரியம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தலங்களில் சிறப்பு அபிஷேகம். கிருபனந்த வாரியார் பிறந்த நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, பிறகு 3:15 4:15 வரை இன்றைய ராகுகால், 4:30 6 மணி வரை யமகண்டம், மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி சஷ்டி காலை 11:12 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி, இரவு 10:43 வரை. யோகம் சித்த யோகம், சூளமேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் என்னவென்றால் உத்திரம், அஸ்தம் ஆகும். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கன்னி ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது 3வது பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டு பெற்றது, புகழ் பெற்றது, பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதி. இன்றைய தலைப்பு 20 வகையான பிரதோஷங்களும் அதன் வழிபாடு பலன்கள். மொத்தம் 20 வகை பிரதோஷங்கள். 1 தினசரி பிரதோஷம், 2 பட்ச பிரதோஷம், 3 மாத பிரதோஷம், 4 நட்சத்திர பிரதோஷம், 5 பூரண பிரதோஷம், 6 திவ்ய பிரதோஷம், 7 தீப பிரதோஷம், 8 அபய பிரதோஷம் எனினும் சப்த ரிஷி பிரதோஷம் என்றும் கூறுவார்கள், 9 மகா பிரதோஷம், 10 உத்தம மகா பிரதோஷம், 11 ஏகாட்சர பிரதோஷம், 12 அர்த்தநாரி பிரதோஷம், 13 திரிகரண பிரதோஷம், 14 பிரம்ம பிரதோஷம், 15 அட்சர பிரதோஷம், 16 கந்த பிரதோஷம், 17 சஜ்ஜ பிரபா பிரதோஷம், 18 அஷ்டதிக்கு பிரதோஷம், 19 நவகிரக பிரதோஷம், 20 துத்த பிரதோஷம். நம்பர் 1 தினசரி பிரதோஷம். இதுதான் முதலாவது பிரதோஷம். தினமும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாய் மாலை 4:30 மணிக்கு முதல் 6:30 மணி வரை உள்ள காலமாகும். இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது உத்தமமாகும். இதை நித்திய பிரதோஷம் என்றும் அழைப்பர். யார் ஒருவர் 5 வருடங்களுக்கு முறையாக இந்த பிரதோஷ வழிபாடுகளை செய்கின்றார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம் ஆகும் என்கிறது நமது சாஸ்திரம். 2வது பட்ச பிரதோஷம். அமாவாசைக்கு பிறகு ஆன சுக்லபட்சம்
என்ற வளர்பிறை காலத்தில் 13வது திதியாக வரும் திரியோதசி திதியே பட்ச பிரதோஷம். இந்த பிரதோஷம் மாலை நேரத்திலே பட்சி லிங்க வழிபாடு பறவையோடு உள்ள அது சம்பந்தப்பட்ட லிங்கம் மயிலாப்பூர் மயிலாடுதுறை போல செய்வது உத்தமமாகும். 3 மாச பிரதோஷம். பௌர்ணமிக்கு பிறகு வரும் கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிறை காலத்திலே 13வது திதியாக வருகின்ற திரியோதசி திதியே மாத பிரதோஷமாகும். இந்த திதி மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு, பல்வேறு லிங்க வகையிலே பானலிங்கம் ஒரு வகை செய்வது உத்தம பலனை தரும். 4வது நட்சத்திர பிரதோஷம். பிரதோஷ திதியாக திரியோதசி திதியிலே வரும் நட்சத்திரத்துக்கு உரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷம் ஆகும். 5 பூரண பிரதோஷம். திரியோதசி திதியும் சதுர்த்தி திதியும் சேராத திரியோதசி திதி மட்டும் உள்ள பிரதோஷம் பூரண பிரதோஷம் ஆகும். இந்த பிரதோஷத்தின் போது சுயம்பு லிங்கத்தை தரிசனம் செய்வது உத்தம பலனை தரும். பூரண பிரதோஷம் வழிபாடு செய்பவர்கள் இரட்டை பலனை அடைவார்கள். 6 திவ்ய பிரதோஷம். பிரதோஷ தினத்தன்று துவாதசியும் திரியோதசியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது திரியோதசி சதுர்த்தாதசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷமாகும். இந்த நாளன்று மரகத லிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை செய்தால் பூர்வ ஜென்ம வினை முழுவதும் நீங்கும். 7 தீப பிரதோஷம். பிரதோஷம் தினமான திரியோதசியில் திதியில் தீப தரிசனங்களை செய்வது, ஈசனுடைய ஆலயங்களை தீபங்களால் அலங்கரித்து ஈசனை வழிபட சொந்த வீடு அமை. 8 அபய பிரதோஷம் எனும் சப்த ரிதி பிரதோஷம். வானத்திலே வா வடிவத்திலே தெரியும் நட்சத்திர கூட்டங்களே சப்த ரிஷி மண்டலமாகும். இது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களில் வானத்தில் தெளிவாக தெரியும். இந்த மாதங்களில் திரியோதசி திதியிலே முறையாக பிரதோஷ வழிபாடு செய்து சப்த ரிஷி மண்டலத்தை தரிசித்து வழிபடுவதே அபய பிரதோஷம் என்னும் சப்த ரிஷி பிரதோஷம் ஆகும். இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு ஈசன் தரம் பார்க்காத அருள் புரிவார். 9 மகா பிரதோஷம். ஈசன் விஷம் உண்ட நாள் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரியோதசி திதியாகும். எனவே சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷமே மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகா பிரதோஷத்து அன்று யமன் வழிபட்ட சுயம்பு லிங்க தரிசனம் செய்வது மிகவும் உத்தமமாகும். குறிப்பாக திருக்கடையூரில் உள்ள, சென்னையில் வேளச்சேரியில் உள்ள தண்டீஸ்வரர் ஆலயம், திருச்சி மன்னச்சநல்லூர் அருகே உள்ள திருப்பயஞ்சிலி சிவ ஆலயங்களை, குடர்வாசலில் இருந்து நன்னிலம் செல்லும் பாதையில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் சிவ ஆலயம், கும்பகோணம் முதல் கதிராமங்கலம் சாலையிலே உள்ள திருக்கோடி காவல் சிவ ஆலயம் ஆகியவை குறிப்பிடத்தக்கனவாகும். மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு முன்னால் வரும் பிரதோஷமே மகா பிரதோஷம் எனப்படும். 10 உத்தம மகா பிரதோஷம். சிவபெருமான் விஷம் அருந்திய தினமாகும், சனிக்கிழமையாகும். அந்த கிழமையிலே வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாகும். சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய மாதங்களில் வளர்பிறையிலே சனிக்கிழமையில் திரியோதசி திதி என்று வரும் பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் ஆகும். இது மிகவும் சிறப்பும் கீர்த்தி பெற்ற தினமாகும். 11 ஏகாத்தர பிரதோஷம். வருடத்திலே ஒரே ஒரு முறை வரும் மகா பிரதோஷத்தை ஏகாத்சர பிரதோஷம் என்று அன்றைக்கு சிவலாயம் சென்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எத்தனை முறை ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதுங்கள். பின் விநாயகரை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். 12 அர்த்த நாரி பிரதோஷம். வருடத்தில் 2 முறை மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் என்று பெயர். அந்த நாளிலே சிவாலயம் சென்று வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். பிரிந்து வாழும் தம்பதிகள் ஒன்று சேர்வார். 13 திரிகரண பிரதோஷம். வருடத்திற்கு 3 முறை மகா பிரதோஷம் வந்தால் அது திரிகரண பிரதோஷம். இதை முறையாக கடைபிடித்தால் அஷ்டலட்சுமிகள் ஆசியும் அருளும் கிடைக்கும். பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் அஷ்டலட்சுமிகளுக்கு பூஜை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. 14 பிரம்ம பிரதோஷம். ஒரு வருடத்தில் 4 மகா பிரதோஷம் வந்தால் அது பிரம்ம பிரதோஷம் என்று. இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்தால் முன்ஜென்ம பாவம் நீங்கி தோஷம் நீங்கி நன்மை அடையலாம். 15 அட்சர பிரதோஷம். வருடத்திற்கு 5 முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அட்சர பிரதோஷம். தார்கா வனத்து ரிஷிகள் நான் என்ற அகந்தியில் ஈசனை எதிர்த்தனர். ஈசன் ஒரு யோகி வடிவத்திலே வந்து தாருகாவன ரிஷிகளுக்கு பாடம் புகட்டினார். தவற்றை உணர்ந்த ரிஷிகள் இந்த பிரதோஷ விரதத்தை அனுசரித்து பாவ மோட்சனம் பெற்றார்கள். 16
கந்த பிரதோஷம், சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வர பிரதோஷம் கந்த பிரதோஷம். இது முருகபெருமான் சூர சம்காரத்திற்கு முன் வழிபட்ட பிரதோஷ வழிபாடாகும். இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் முருகன் அருள் கிட்டும். 17 சஜ்ஜ பிரபா பிரதோஷம். ஒரு வருடத்தில் 7 மகா பிரதோஷங்கள் வந்தால் அது சஜ்ஜ பிரபா பிரதோஷம். தேவகியும் வசுநல்லரும் கம்சனால் சிறையிடப்பட்டனர். 7 குழந்தைகளை கம்சன் கொன்றான். எனவே 8வது குழந்தை பிறப்பதற்கு முன்பு ஒரு வருடத்திற்கு வரும் 7 மகா பிரதோஷத்தை முறையாக அவர்கள் அனுஷ்டித்தால் கிருஷ்ணன் பிறந்தார். நாம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் முற்பிறவி வினை நீங்கி பிறவி பெருங்கடலை எளிதாக கடக்கலாம். அஷ்டதிக்கு பிரதோஷம். ஒரு வருடத்தில் 8 மகா பிரதோஷங்கள் வழிபாட்டை முறையாக கடைபிடித்தார் அஷ்டத்திற்கு பாலகர்களும் மகிழ்ந்து நீடித்த செல்வம், புகழ், கீர்த்தி ஆகியவற்றை தருவார். 19 நவகிரக பிரதோஷம். ஒரு வருடத்திலே 9 மகா பிரதோஷம் வந்தால் அது நவகிரக பிரதோஷம். இது மிகவும் அரிது. இந்த பிரதோஷத்தின் முறையாக விரதம் இருந்தால் சிவனின் அருளோடு நவகிரகங்களுடைய அருளும் கிடைக்கும். 20 துட்ட பிரதோஷம். இதுவே கடைசி பிரதோஷமாகும். அரிதிலும் அரிது. 10 மகா பிரதோஷங்கள் ஒரு வருடத்தில் வருவது. அந்த பிரதோஷ வழிபாட்டை செய்தால் பிறவி குறைபாடுகள் கூட சரியாகும் என்று சிவபுராணம் தெரிவிக்கிறது. அன்பர்கள் இதை கேட்டு நல்ல பலனை சிவனுடைய அருளால் பெற வேண்டும். 4வது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே ஜோதிட சிறுகுறிப்பு என்ற இந்த பகுதியிலே தாய் சாபம் பெறுகின்ற அந்த ஜாதகர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்று நாம் தொடர்ந்து இதை பார்க்கலாம். சிம்ம லக்னத்தில் ஒருவர் பிறந்து 4வது வீட்டிலே செவ்வாயுடன் சனியும் சந்திரனும் ராகு அல்லது கேது கூடினார். தாயின் சாபம் ஜாதகருக்கு உண்டு. லக்னாதிபதி நீச்சம் பெற்று 5ஆம் அதிபர் மறைந்து சந்திரன் செவ்வாய் ராகு கேது கூடி இருக்க தாயின் சாபமா? தகாத வார்த்தைகள் பேசி திட்டினால் சாபத்தை பெற்றுள்ளார் என்று அர்த்தம். லக்னத்திலே சனி அமர, 7ல் சந்திரன் அமர, 4ல் ராகு அல்லது கேது இருக்க தாயின் சாபம் இவருக்கு உண்டு. தாயின் மரணத்துக்கு இவரே காரணமாய் உள்ளார் என்று அர்த்தம். 7ஆம் அதிபதி 5ல் நிற்க, 5ஆம் அதிபதி 8ல் மறைய, 4ஆம் அதிபரும் சந்திரனும் 3, 6, 8, 12ல் மறைந்தால் தாய் வீட்டை விட்டியே துரத்திய தாய் சாபம் ஏற்படுகிறது. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்கலாம். இப்பொழுது 5வது பகுதியிலே, இது கோச்சார பகுதி. இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வக்கர நிலையில் கடகம் செல்லும் புதன். நாளை முதல் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாய் இருக்க போகிறது. ஜோதிடத்தில் கிரகங்களின் இளவரசனாய் கருதப்படுவதுதான் புதன். இந்த புதன் பேச்சு, புத்திசாலித்தனம், படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாய் கருதப்படுகிறது. கிரகங்களிலே புதன் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர். தற்பொழுது இந்த புதன் சிம்ம ராசியில் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த புதன் வக்ர நிலை அடைந்து கடக ராசியை அடைந்து பயணிக்க உள்ளார். வக்ர நிலையிலே கடக ராசியை புதன் அடைவதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலும் காணப்படும். மேலும் கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்கும் போது அதனால் கிடைக்கவிருக்கும் நற்பலன்கள் தாமதமாய் ஏற்படும். இருப்பினும் கடக ராசியில் வக்ர நிலையில் பயணிக்க உள்ள புதனால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது. இதன் விளைவாக தொழில் மாற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். இப்பொழுது வக்ர நிலையிலே கடகம் செல்லும் புதனால் எந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டமாய் பிரகாசிக்க போகிறார்கள் என்பதை காண்போம். முதலிலே கன்னியா ராசிக்காரர்களுக்கு 11வது வீட்டிலே புதன் வக்ரமாக உள்ளார். இதனால் எதிர்பாராத நிதி ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும். பணிபுரிபவர்கள் தங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையால் உயர் அதிகாரிகளை கவர்ந்து விடுவார்கள். இதன் விளைவாக அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். முதலீடுகளில் இருந்த நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்தது ரிஷபராசி.
ரிஷப ராசிக்காரர்களுக்கு 3வது வீட்டிலே புதன் வக்கரமாக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரங்களுடைய தைரியமும் வீரமும் அதிகரிக்கும். கூடுதலாக கடின உழைப்பின் பலனாக அலுவலகத்தில் உங்கள் வேலை அனைவராலும் பாராட்டப்படும். நீண்ட நாட்களாக வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் உங்களுடைய ஆசை இந்த நேரத்தில் நிறைவேறும். வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். உடன் பிறந்தவர்களும் முழு ஆதரவு கிடைக்கும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசியில் 10வது வீட்டிலே புதன் வக்கரமாக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். பணிபுரிபவர்கள் தங்கள் செயல்திறனால் அலுவலகத்தில் பதவி உயர்வை பெறுவார்கள். சிலருக்கு புதிய வாகனம் மற்றும் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிறைய செல்வத்தை சேமிக்க முடியும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள், பாக்கியவான்கள் என்றால் மிகையாகாது. கருத்துகள் பொதுவானதுதான். தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன், ராசி பலன் வெளியிடப்படுகிறது. அதனுடன் பஞ்சாங்க பலன், ஜோதிட சிறுகுறிப்பு, பரிகாரங்களும் பலன்களும், மேலும் கோச்சார பலன்களும் தினப்பலனும் இணைத்து சொல்லப்படுவதால் இதை கேட்கின்ற ஒவ்வொரு அன்பர்களும் புண்ணியத்தை செய்தவர்கள், பாக்கியத்தை அடைந்தவர்கள். இதனால் ஜோதிட வழிகாட்டுதலும் கிடைக்கிறது. அவர்களுக்கு விளக்கம் கிடைத்து வாழ்க்கையிலே வெற்றி கனியை பறிக்கின்ற வாய்ப்பும் கிடைக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற 6வது பகுதி, கடைசி பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பலாபலன், 27 நட்சத்திரங்களுக்கு உடைய தனி பலனின் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று அலைச்சல் மிக்க நாள். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளியுடைய ஆதரவு ஓரளவே இருக்கும். எனினும் சிலர் கூட்டு தொழில் இருந்து விலக நேரிடலாம். வேலைக்கு செல்பவர் உங்களது பணியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். உடன் வேலை செய்பவர்கள் உங்களுடன் ஒத்துழைக்கவில்லையே என்கின்ற ஏக்கம் சிலருக்கு காணப்படும். பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு கவலைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மித வேகம் மிக நன்று. கணவன் மனைவி இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். அனைத்து தரப்பினருக்கும் கோபம் மற்றும் பதற்றத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் மிக்க நாள். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளியுடைய ஆதரவு ஓரளவே இருக்கும். எனினும் சிலர் கூட்டு தொழிலில் இருந்து விலக நேரிடலாம். வேலைக்கு செல்பவரும் உங்களது பணியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடன் வேலை செய்பவர்கள் உங்களுடன் ஒத்துழைக்கவில்லையே என்கின்ற ஏக்கம் சிலருக்கு காணப்படும். பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு கவலைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மித வேகம் மிக நன்று என்ற முறையிலே கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனைத்து தரப்பினருக்கே கோபம் மற்றும் பதற்றத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இது இருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். தொழிலில் லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றம் ஏற்படுகின்ற நாள். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகம். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தொழிலே லாபம் வரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றம் ஏற்படுகின்ற நாள். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி நாடி ஓடி வருவார்கள்.
நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள். நட்சத்திர பலன். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி நாடி ஓடி வருவார்கள். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்ற நாள். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சாதிக்கின்ற நாள். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சாதிக்கின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு முக்கியமாக கருதப்படுகிறது. அதனால் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மகாலட்சுமியுடைய வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சி சாதகமாய் முடியும். குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்றும் வகையிலே சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. என்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சி சாதகமாய் முடியும். குடும்ப உறுப்பினர் தேவைகள் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விலகும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம். அதுபோல செலவுகளில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் நலனிலே கவனம் தேவை. உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம். அதுபோல செலவுகளில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் தந்தையின் உடல் நலனிலே கவனம் தேவை. உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும்.
நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர் உதவிகரமாக இருப்பார். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வகையிலே சில தடங்குகள் சமாளிக்க வேண்டியது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும். மற்றவருடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வகையிலே சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும். மற்றவுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். விநாயகருடைய வழிபாடு நலம் சேர்க்கும். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாய் மேம்படும். சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும். சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட கிடைக்கப்படும். உங்களது வெகுநாள் ஆசை நல்லபடியாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், சலுகைகள், சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்கப்படும். சிலருக்கு நல்ல வேலைகள் மாறுவார்கள். சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும். சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் இடம் உண்டு. புதிதாக வேலை தேடும் அன்பர்கள் கூட தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரத்தில் வெற்றியை தரும். சிலர் வேலையை விட்டு சுய தொழிலை தொடங்குவார்கள். இது ஒரு நல்ல நாள். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாய் மேம்படும். சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும். சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட கிடைக்கப்பெறும். உங்களது வெகுநாள் ஆசைகள் நல்லபடியாய் நிறைவேறும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், சலுகைகள், சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்கப்பெறும். சிலருக்கு நல்ல வேலைக்கு மாறுவார்கள். சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும். சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் இடம் உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிதாக வேலை தேடும் அன்பர்கள் கூட தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் வெற்றியை தரும். சிலர் வேலையை விட்டு சுய தொழிலை தொடங்குவார். இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும். சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும். வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும். சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும். ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களுக்கு சில செலவு செய்வீர்கள். அவ்வப்போது உற்றார் உறவினருக்கு ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் தரும். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு நல்ல பலன் உங்களுக்கு தரும். சிலருக்கு பெரிய தொகைகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படும். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி நாடி ஓடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் பணியில் திறம்பட செயல்படுவார். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப்படும். குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும். சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும். சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும். ஆன்மீகம் மற்றும் தெய்வீக காரியங்களுக்கு சில செலவு செய்வீர்கள். அவ்வப்போது உற்றார் ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் தரும். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஓரளவு நல்ல பலனை உங்களுக்கு தரும். சிலருக்கு பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி நாடி ஓடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர் பணியில் திறம்பட செய்யப்படுவார். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.